ஹாய் எவ்ரிவன். ஸோ இதான் நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ திஸ் இஸ் விஷ்ணு. என்னோட ஃப்ரெண்டு சுயாஸ். நீ உன்னோட பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. ஹாய்டா விஷ்ணு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா, எவ்வளோ நாள் நேர்ல ஆச்சு தான் மீட் வேலை. பண்ண முடியல. ஆமா, சரி. சரி, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ம். பண்ணோம். ஸோ இப்படியே ஆரம்பிக்கலாம். ஆமா, ம். நான் ஒரு நல்ல சரி. ஸ்டார்ட் தான். நல்ல ஒரு ம். ஒரு சரி, ஃப்ரீயா இருக்கிற இனோவேஷன், டைம்ல இன்னோவேட்டிவான. ரைட். ம். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நம்ம என்ன கண்டோம்னா, நேற்று மேட்ச் பத்தி பேசுவோம். ஸோ இந்தியா அயர்லாந்து ஃபுல்லா குஜிலி மஸ்த் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க, முடிச்சு அதுதான். விட்டாங்க நம்ம. நான் 6 மணிக்கு மேட்ச். நான் சரி எப்பவும் போல ஓகே, வீட்டுக்கு பொறுமையா சாப்பிடும் போது மேட்ச் பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தா என்னடா முடிச்சிட்டீங்க, அந்த வடிவேல் காமெடி வரும்ல, எங்கடா எங்க அப்பாவை காணோம், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஃபுல்லா போட்டு நானும் முடிச்சு பார்த்தேன். விட்டாங்க. சரி, போலிங் சரி ஃபர்ஸ்ட் நல்லா எடுத்தான், விக்கெட்லாம் போச்சுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யாரு, ஹர்ஷதீப் ஹர்ஷித் ராணா 2 பேரும் நல்ல விக்கெட் எடுத்தாங்க. 3 விக்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா அப்படியே போயிட்டு இருந்துச்சு, நார்மலா அப்படியே போயிட்டு இருந்துச்சு மேட்ச். அதுல 189 for 7 நினைக்கிறேன், ஆக்சுவலி எனக்கு அயர்லாந்து. தெரிஞ்சு அந்த 16th ஓவர் அந்த பிரசித் கிருஷ்ணா அந்த 3 6 தான் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆமா, ஏன்னா பிரசித் கிருஷ்ணா செம எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நீ அந்த கிரவுண்ட்லயே பார்த்தனா உனக்கு ஆவரேஜ் ஸ்கோரே 165 தான். 155 to 165 தான். ஸோ உனக்கு அவ்வளவு பெரிய அந்த 200 பிச் எல்லாம் கிடையாது. அது ஹையஸ்டே உனக்கு அந்த 205 தான் உங்க ஆவரேஜ். ஐ மீன் ஹையஸ்ட் ஸ்கோரே ஆவரேஜே 165 ம். தான் அந்த கிரவுண்டே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஓவர் தான் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. ஸோ ஆமா, அந்த ஓவர். பிரசித் கிருஷ்ணா ஓடிஐல நல்லா பண்ணாரு. பட் ஆனா T20 ஃபார்மேட்ல இவங்க சிராஜ், பிரின்ஸ் யாதவ டிராப் பண்ணிட்டு எதுக்கு பிரசித் கிருஷ்ணா ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு தெரியல. வேற எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்தியன் பிளேயிங் லெவன்ஸ்லயே நிறைய எதுக்கு அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. ஏன் இவரா அப்படின்னு. எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ரஜத் பட்டிதார் இல்லை இந்தியன் ஸ்குவாட்ல? உனக்கு ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? இருக்கு. ஆனா சப்போஸ் ரஜத் படிதார் இருந்தா எங்க ஷார்ட் இன் பண்ணுவேன், அது அது ஒரு நான் கேள்வி இல்ல. பையில வைக்கிறாங்கிறேன். திலக்கரமா ஃபைவ் கூட ரொம்ப இல்ல, பையில. அவுட் ஆஃப் பொசிஷன்ல. நம்பர் 3 இதுக்கு ஆர்சிபி நம்பர் 4 நம்பர் 3 ஆடிட்டு இருந்தா. அவங்க போர் இல்ல பை. ஏன்னா ஆஹ் போர்ல ஒரு ஸ்டேஸ் இருக்காங்கன்னா பையில ஆடலாமே. உனக்கு அப்போ ஏன்னா உனக்கு ஒரு எனக்கு பின்னாடி இப்போ திலக்கரமாவே அங்க பேட்ஸ்மேனா தான் ஆடுறாரு. ஒரு சான்ஸ் நான் சான்சஸ் தான் கேக்குறேன். இப்ப நீ யார 2 3 பேரை டிராப் அவுட் பண்ணி தான் நீங்க ஆடுறீங்க. இப்ப சூரியகுமார் யாதவே ம், டிராப் அவுட் பண்ணியாச்சு. ஒரு சான்ஸ் ஆமா, கொடுக்கறதுக்கு அப்போ நீ வின்னிங் கேப்டனே உட்கார வைக்கிறீங்கன்னா ஒரு பேட்டிங் சான்ஸ் கொடுக்கலாமே. நான் அதுதான் எனக்கு கொடுத்தானா. like, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்லாட் இன் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஏன்னா உனக்கு சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்டா 3 இயர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஐபிஎல்ல. அவனுக்கே ஆஹ் ஓப்பனிங் ஸ்டார்ட் யா கிடைக்கலன்னும் போது. அங்க அங்க நான் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா சாய் சுதர்ஷன் பேட்டிங் லைக் அந்த 4 ஹிட்டிங். ஓகேவா? 4 ஹிட்டிங் சிக்ஸர். இப்போ இந்தியன் டீம்ல என்ன பாக்குறாங்க, உனக்கு வந்தவன் எக்ஸ்ப்ளோசிவா ஆடணும். கரெக்டா? அந்த எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறதுக்கு அங்க யாரு பேட்ஸ்மேனு? லைக் இப்ப இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா திலக்கரமாவும் பெர்ஃபார்ம் பண்ணாரு, நான் இல்லைன்னு சொல்லல. லைக் இப்போ அங்க ஒரு அட்லீஸ்ட் பிளே எடுத்துரு. ஏன்னா இதுக்கு மேல நீ எப்ப எடுப்ப? ஏன்னா இப்ப நீ 2020 T20 வேர்ல்டு கப்புக்கு போறீங்க. அப்ப அந்த டீம் நான் பட்டி ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே மிஸ்டேக்ஸ் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு லைக் அந்த ஒரு ஹிட்டிங். ஏன்னா உனக்கு ரஜித் பாடிதார் மாதிரி ஹிட்டிங் வேற எங்கேயும் இருக்காரு. ஏன்னா உனக்கு ரைட் இப்போ முன்னாடிலாம் ஒரு த்ரீ இப்போ ஆக்சுவலி ஹிட்டிங்க்கு உனக்கு பின்னாடி யாருமே இல்லை. முன்னாடி ஒரு ஹார்திக் பாண்டியா இருந்தாரு. இப்ப நீ சிவம் தூபேவே நீ உட்காந்து 6 7 ஆட வைக்கிறீங்க. சிவம் துபே இப்ப இங்க பினிஷரா ஆடிட்டு இருக்காரு. நேத்து பவுலிங் நல்லா போட்டாரு. பவுலிங் நல்லா தான் போட்டான், ஃபைன். விக்கெட்லாம் எடுத்தா, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்லாம் எடுத்தாரு. பேட்டிங்கும் பரவாயில்ல. நீ லைக் எவ்வளவு பேட்டிங் ரன்? பரவாயில்ல. ஆனா அவரு ரொம்ப ரொம்ப டுவெண்ட்டி கீழே ஃபைவ் ஸ்லாட் இன் ஃபோர்டீன் பண்ணா. 14 பால்ஸ்க்கு எங்க உனக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறம்டா. அதான் சொல்றேன். நீங்க அதான் சைன்ஸ்ல எதுக்கு வாஷிங்டன்னே தெரியல. ஏன்னா எனக்கு வாஷிங்டன் அதான் 4 ஓவர் புரியல. போட்டா கம்ப்ளீட் பண்ணல. ஒரு ஓவர் 19 ரன். அது ஒரு ஓவர் எப்போ 16வது ஓவர்ல 16 எதுக்கு ஓவர்ல அது? ஒரு பால் நோ பால் இங்க வருது, தலைக்கு மேல வருது, அது தூக்கி சிக்ஸ் அடிச்சான். எதான் சொல்றேன், எதுக்குன்னே தெரியல. வாஷிங்டன் சொன்னா சைடுக்கு எதுக்குன்னே தெரியல. அதுக்கு பதிலா வேற ஏதாவது பேட்ஸ்மேன் வச்சுட்டு உள்ள போயிருக்கலாம். ஏன்னா சிவம் டுபே 3 ஓவர் 18 சம்திங் தான் போட்டிருப்பான். ம் 18 15 சம்திங் 20 18 தான் 25 18 தான். தான் இருக்கும்.
18 த்ரீ தான், ஓவர்ஸ் 3 overs 18 ஒரு தான் விக்கெட். போட்டிருக்கான். ஆஹ் நீ இதுல வேற வந்து உனக்கு வந்து 8 பிரசித் டாட் பால் கிருஷ்ணா வேற அதுல. 4 ஓவர் 57 ரன் கொடுத்திருக்கான். அவன் அந்த 1 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி சிவன் டுபே கொடுத்திருக்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து யாரு ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷித் ராணா வந்து எல்லாரும் வந்து ஒரு இது வச்சாங்க, ஏன் வந்து உடனே வந்து இன்ஜூரி வந்து எதுக்கு உள்ள வந்தாரு. லைக் ஆனா அவன் ம். பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவன் வந்து லைக் 3 விக்கெட்ஸ், அதுக்கப்புறம் பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கான். அவனை நம்ம ஆமா, முன்னாடியே பார்த்துக்கோம், பேட்டிங்ல அடிக்கிற எபிலிட்டி அவனுக்கு இருக்கு. அடிக்கலையம்மா. வாஷிங்டன் ஆமா, சுந்தருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வர ஸ்டார்டிங் அந்த ஒரு பால் ஸ்பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓடிஐல வைக்கிறியா, ஓகே. T20s எதுக்கு இப்போ like, அதுக்கு வேற யாராச்சும், நான் அதுதான் இன்னொன்னு நினைச்சேன். வாஷிங்டன் சுந்தர் பதிலா குர்னால் பாண்டியாவை வந்து லைக் ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம். பவுலிங்கும் ஒரு ஒரு ஆனா அளவுக்கு குணால் பாண்டியா தான் இதுலயே இல்லையே, ஸ்குவாட்லயே இல்லையே. இல்ல, நான் அதுதான் ஸ்குவாட்ல எடுத்துருக்கலாங்கிறேன். எனக்கு வந்து இந்த 2 பிளேயர்னாலதான் ஏன் வந்து எடுக்கல. ஏன்னா வந்து ஏன் 2 எனக்கு பிளேயருமே ஏன் குருநாள் பாண்டியா மேல போல அப்படின்னு அவங்க டவுட்னா, அக்சர் பட்டேல் குருநாள் பாண்டியா 2 பேரும் சிமிலர். சிமிலர். ஓகே. சிமிலர் ஏன் சோ நீ அக்சர் பட்டேல் வந்து உனக்கு வந்து கிளட்ச் இன்னிங்ஸ் நிறைய ஆடி கொடுத்துருக்கான். உன்னோட 2020 அண்ணா வேர்ல்ட் கப்பா எடுத்துக்கோ. ஓகே. அப்ப ஏன் வந்து ஒரு முன்னாடி போட்டுருக்கலாமே, முன்னாடி அனுப்பிச்சு விட்டுருக்கலாமே வாஷிங்டன் சுந்தர், சிவன் துபே, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். எனக்கு அதுதான் அங்க பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். என்னுடைய என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, இப்ப இந்தியன் சைடுக்கு வந்து T20 இப்ப வந்து என்ன என்ன எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப இந்த அயர்லாந்து சீரிஸ் அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, இங்கிலாந்தோட T20 அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்து வரப்போது 2027 வேர்ல்ட் கப். இன்னும் கரெக்டா ஒரு வருஷம் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம என்ன ஒரு 26 இல்ல 13 சம்திங் தான் ஆடுறோம். 13 14 ஓடிஐ தான் ஆடுறோம். சோ நீ அதை நீ ஐடியா வச்சு நீ வேர்ல்ட் கப் எடுத்திருக்கணும். ஏன் நம்ம ஸ்ரீலங்கால போயிட்டு ஒரு ஓடிஐ சீரிஸ் விட்டோம், T20 ஃபுல்லா போக்கஸ் பண்ணி. ரோஹித் சர்மா மட்டும்தான் அந்த சீசன்ல அடிப்பான், வேற யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மா மட்டும் தான் 30 40 அடிப்பான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப இதுவா போகும். சிவம் டுபே அந்த இதுல ஓடிஐ ஆடணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அந்த இயர். அது ஞாபகம் இல்ல. ஆனா போயிட்டு அந்த டிராவ் ஆகும் அந்த மேட்ச் தான் சொல்றேன். ஆமா, அதெல்லாம் சொல்றேன். So, சோ அதான் சொல்றேன், இப்ப நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இதுவா தான் இருக்கும். வந்து எப்படி அதே சொல்றது, மாதிரி எனக்கு மெயினா தெரிஞ்சு வந்து இப்ப வந்து ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு பாக்குறாங்க. எனக்கு ஓடிஐ ஃபார்மேட்ல 2 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. லைக் எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் கூட ஓகே, லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் இப்ப அது எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் அயர்லாண்டு நினைச்சு வந்து அப்ரோச் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா அயர்லாந்து வந்து லைக் அவங்க டீம்ல பட்டா சூப்பரா போட்டாங்க. லைக் பேட்டிங்கா வந்து ஸ்டார்டிங்ல கொலாப்ஸ் ஆச்சு. பவர் பிளேயே 3 விக்கெட்ஸ் விழுந்துச்சு, நான் இல்லன்னு சொல்ல. பட் அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டியா ஆடினாங்க. அதே மாதிரி வந்து லாஸ்ட் ஓவர்லயும் பிரசித் கிருஷ்ணா தவிர அதுல 27 ரன்ஸ் கிட்டே உனக்கு வந்து இதுலதான் வந்திருக்கு அந்த 16th ஓவர். மற்ற 3 ஓவர்ல வந்து 18 ரன்ஸ் தான் வந்திருக்கு. ஒரு ஓவருக்கு 6 ரன் அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க ஆவரேஜா எடுத்து பார்த்தோன்னா. சோ அந்த ஓவர்ல மட்டும் ஒரு லைக் எனக்கு என்ன ஒரு 27ல ஒரு 10 ரன்ஸ் ஓவர்ஸ் தான் வந்து வச்சுக்கேன், எனக்கு தெரிஞ்சு வின்னிங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பிச்சே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலுக்கு அசிஸ்ட் ஆகிற பிச்சு தான். அங்க போயிட்டு வந்து பிரசித் கடைசி, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் அடி வாங்கினாரு. அதுக்கப்புறமும் திரும்பி வந்து ஒரு ஒரு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சாங்க, என்னன்னு தெரியல. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல ட்ரை பண்ணிருக்கோம். வாஷிங்டன் சுந்தர் அந்த இடத்துல வந்து போட்டு பெருசா எதுவும் இம்பாக்ட் இல்ல. நீங்க வந்து வாஷிங்டன் ஒரு ஓவர்ல ஆட வச்ச ஸ்குவாட் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு, இஷான் ஓகே. ஏன்னா டாப் 3 வந்து இவங்க சொல்லுவாங்க வைபவ் சூரியவன்ஷி எடுத்தீங்களே ஏன் சான்ஸ் தரல அப்படின்ட்டு. வைபவ் சூரியவன்ஷி வந்து ஓகே, ஏன்னா இப்பதான் ஒரு யங்ஸ்டர் இந்தியா சைட்ஸ்க்கு வந்திருக்காங்க. வேற உனக்கு வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேருமே வந்து வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்ச பிளேயர்ஸ். அவங்கள டிராப் பண்ணிட்டு உனக்கு ஒரு ஐபிஎல் அந்த ஒரு ப்ளூமிங் ஸ்டாரை வந்து எடுத்துட்டு போக முடியாது. அண்ட் ஸ்ரீலங்கா ஏ, அதான் ஸ்ரீலங்கா ஏ ஆப்கானிஸ்தான் ஏ ஒரு டூர் போச்சு, டேலண்ட் கப்னு ஒண்ணு இந்தியா ஏ ஆடினாங்க. அதுலயும் வைபவ் சூரியவன்ஷி வந்து பெருசா எதுவும் அடிக்கல. ஒரு 44 ஒரு ஃபைனல்ல ஒரு 92 அடிச்சாரு. சோ அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது டைரக்டா அவரை அந்த குட்டி பையன் மேல போட்டு பிரஷரை போட்டு திணிக்க முடியாது இவங்களால. ஏன்னா இப்ப எடுத்துட்டு வந்தா சஞ்சு சாம்சன் பிளேஸ்ல எடுப்பாங்க, இல்ல அபிஷேக் சர்மா பிளேஸ்னா அபிஷேக் சர்மா வந்து இந்தியாவுக்கு மேட்ச் ஆடி இருக்கான். அபிஷேக் சர்மா ஒரு 50 வர அபிஷேக் சர்மா மட்டும் தான் அடிச்சிருக்கான் 250 ஸ்ட்ரைக் ரேட்ல. அண்ட் சஞ்சு சாம்சன் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு 2 மேட்ச் சாமிக்கு விட்டுட்டு 3வது மேட்ச் தான் ப்ளூமே ஆகும், இதோ வரேன் திரும்ப வரேன் அப்படின்ற மாதிரி. இஷான் கிஷன் ஒரு அன்சர்டன் வந்து இதுலயே இல்ல
T20 வேர்ல்டு கப்லயும் சரி, ஐபிஎல்ல சரி, ஓடிஐ மேட்ச்லயும் நல்லா தான் பர்ஃபார்ம். ஒரு மேட்ச் வச்சு ஆமா நம்ம அதுதான் பெர்ஃபார்ம் பண்ணா. ஏன்னா ஓடிஐலயே ஒரு வந்து நல்லா மேட்ச் தான் ஆடி இருந்தாரு. ஓடிஐல 200 அடிச்சு திரும்பி உட்கார வச்சுட்டு லைக் மிஸ் மேட்சா ஆமா தான் போயிட்டு இருந்தது. இப்பதான் வந்து ஒரு இந்தியன் டீம்ல ஒரு இப்ப வந்து வந்து ஒரு நல்ல கம்பேக், இப்பயே ஒரு செஞ்சுரி. இதுக்கு ஓடிஐ மேல கம்பேக், வந்து ஓடிஐ கிரிக்கெட். நம்ம ஓடிஐ பத்தி அப்புறம் ஒரு T20 முடிச்சுனா, ஓடிஐ பத்தி பேசினா நிறைய லூப்ஸ் இருக்கு, நிறைய நிறைய இடம் இருக்கு. இருக்கு, எதை பத்தி பேசுறதுனே தெரியல, அவ்வளவு இருக்கு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் பிளஸ் நீ வாஷிங்டன் சுந்தர் அமிச்ச பிளேஸ்ல நீ வந்து அக்சர் பட்டேல் அமிச்சு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தள்ளி ஆடுனா ஆடி இருப்பான். அதான் நான் சொல்ல வரேன். அக்ஷர் பட்டேல் அங்க வந்து 16 பால்ஸ் ஆடிருங்க. அங்க வந்து இன்னும் வாஷிங்டன்ஸ்க்கு ஒரு 12 பால்ஸ், அங்க இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட அங்க நின்னா இன்னும் கொஞ்சம் இது பிளெக்சிபிள் கிடைச்சிருக்கும். அக்சர் பட்டேலுக்கு அந்த குயிக்கா அந்த 2 சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இருக்கு. ஆனா வாஷிங்டன் சுந்தருக்கு சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி அவ்வளவா இல்ல when compared to அக்சர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ப்ராப்பரா பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சிக்ஸ் அடிப்பான், ஃபோர் அடிப்பான், ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. வேற இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது அக்சர் பட்டேல் கொஞ்சம் ஸ்லைட்லி அபோவா வைப்பேன். வேற இப்ப சிவம் டூபே வந்து டீம்ல பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஃபைன், ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸோட தான் முடிச்சிருக்காங்க. பிளஸ்னா 148ன்றது அயர்லாந்து கிட்ட கைண்ட் ஆஃப் கிரைம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஸ், நம்ம வேர்ல்ட் கப் வின்னிங் சாம்பியன் டீம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம் ஆடுறோம். ஒரு வேர்ல்ட் கப் முடிஞ்சு சரியா கொஞ்சம் லாங் கேப், ஒரு லாங் ஐபிஎல் சீசன், ஒரு ஓடிஐ சீசன் சொல்லலாம். ரீசன்ஸ் நிறைய இருக்கு சொல்ல. ஒரு ஒரு மென்டலியும் பிசிக்கலாவும் ரொம்ப ட்ரெயின் ஆயிருப்பாங்க பிளேயர்ஸ், எல்லாமே ஃபைன். பட் ஆனால் ஒரு ஒரு வின்னிங் டீம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் ஒரு கிரிக்கெட்டை வந்து இப்பதான் இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு என்ன ஒரு 50 மேட்சஸ் கூட இன்டர்நேஷனல்ஸ்ல ஆடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அயர்லாந்து. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஈஸியா தோக்குறது வந்து இட்ஸ் நாட் குட் டு சி. அண்ட் ஃபேன்ஸும் அதை தான் விரும்புவாங்க. அண்ட் இப்போ வந்து சில மீம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சூரியகுமாரே இருந்திருக்கலாம், அவன் இருந்திருந்தா வந்து ஏதாவது ஒரு 10 ரன் ஆச்சு அடிச்சிருப்பான் அப்படின்னு. ஸோ ஏர்லி கால், எல்லாமே ஏர்லியா டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு ஸோ கொடுக்கலாம். ஏன்னா சூரியகுமாரும் வந்து லாங் ரன் எடுத்து நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயரும் நல்ல கேப்டன் தான். ஏன்னா நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம், டிசி ஃபைனல்ஸ்க்கு ஒரு வருஷம் கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் கொல்கத்தா சாம்பியன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. பஞ்சாப்க்கு வந்து 2025 வந்து ஒரு சின்ன மார்ஜின் ஆஃப் எரர்ஸ் தான் ஃபைனல்ஸ்ல பண்ணாங்க, மிஸ் அவுட் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து ஸ்ரேயாஸ் கேப்டன்சி நல்லா இருந்தாலுமே டீமோடைய பேலன்ஸ்ல சம்திங் கைண்ட் ஆஃப் இஷ்யூ இருந்துச்சு. திடீர்னு லோவர் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணல, திடீர்னு மிடில் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணல, டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு. ஸோ அதனால ஸ்ரேயாஸ் இப்பவே வந்து ஒரு ஏர்லி கால் கொடுக்க வேணாம், ஸ்ரேயாஸ் கேப்டன்சி மாத்தணும் அப்படின்னு. லெட்ஸ் கோ. இந்த இந்த இது போனாலும் பரவாயில்ல, இந்த சீரீஸ் போனாலும் பரவாயில்ல. அப்கமிங் சீரீஸ் இங்கிலாண்டோட இருக்கு, நியூசிலாண்டோட இருக்கு. ஸோ அதுலலாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரன் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். மோஸ்ட் ஆஃபா இதே சேம் டீம் தான் போவாங்க. பார்க்கலாம். ஹோப்ஸ் எவ்ரி திங் பெஸ்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்திய டீம் பொறுத்த வரைக்கும். ஏமா எனக்கு தெரிஞ்சு இந்த T20 ரேப் இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? முடிக்கலாம். நாளைக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு நான் வந்து என்னடா இவன் இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஐம் கோயிங் வித் அயர்லாந்து. பிகாஸ் ஒரு வின், இந்தியா மாதிரி ஒரு ஜெயிண்ட் அணியை வின் பண்ணிட்டு கான்பிடன்ஸா வராங்க. ஏன் அவங்க நல்ல கிரிக்கெட் ஆடலாமே. ஸோ நான் ஐ வில் கோ வித் அயர்லாந்து சைட். நான் இந்தியாவை ப்ரெடிக்ட் பண்றேன். என்னன்னா லைக் ஒரு மேட்ச் வந்து ரொம்ப அந்த 34 ரன்ஸ்னாலும் சரி ஓகே, ஒரு மார்ஜின், அது ஒரு மேட்ச் வந்து யானைக்கும் மடிசா இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சே விழுந்தது. எனக்கு என்னன்னா நாளைக்கு வந்து மெயின் சேஞ்ச் வந்து பிரின்ஸ் யாதவ் உள்ள எடுத்துட்டு வரணும். பிரின்ஸ் யாதவ் அப்புறம் வந்து ஒரு ஆள் அந்த வைபவ் சூரியவன்சி ஆடுவாரா இல்லையா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் லைக் இங்கதான் அந்த சான்ஸ் எடுக்கணும். இங்க ஒரு சான்ஸ் ஒரு கொடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ இங்கிலாந்துல இருந்து பெரிய ஆளதான் அடிப்பேன், ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து போலான்னு பார்ப்பேன். மற்றபடி வந்து ஓகே, அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த மிடில் ஆர்டர்ல வந்து கொலாப்ஸ் ஆகாம கரெக்டான பொசிஷன் அனுப்பிச்சு விட்டு ஆனா வின். எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா டை ஆகும். டை ஆயிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுவாங்க. நீ வந்து இந்தியா சைடு போற, பார்க்கலாம் சீரீஸ் எந்த பக்கம் போகுது, இந்தியா ஜெயிக்கிறாங்களா, மீன் மேட்ச் இந்தியா ஜெயிச்சு சீரீஸ் டை ஆகுதா, இல்ல அயர்லாந்து ஜெயிச்சு சீரீஸ் வின் பண்றாங்களா, வின் பண்ணாலும் அது ஒரு பார்ப்போம். அவங்களும் அது ஒரு செம்ம கான்பிடன்ஸ்ல அயர்லாந்து போல ஒரு டீமுக்கு
அடுத்து ஒரு வேர்ல்ட் கப் வரும்போது என்ன வரும், ஒரு வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் கேம் வரும்போது, டேய் நான் இந்தியாவே அடிச்சுட்டு இந்தியாவே வந்துட்டேன்டா, என்னடா அடிச்சிட்டோம். நீங்க பெரிய டீம் அப்படின்னு ஒரு ஒமானா இருக்கட்டும், ஒரு யுஏஇயா இருக்கட்டும், ஒரு யுஎஸ்ஏலா இருக்கட்டும், ஒரு நேபாள் அணியா இருக்கட்டும், அவங்க கிட்ட எல்லாம் போகும்போது அந்த ஒரு பவர் இருக்கும். இந்தியாவே பார்த்துட்டோம், நீங்க எல்லாம் என்ன டீம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கான்பிடன்ஸோட புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸோ இன்னொன்னு என்னன்னா மெயினா வந்து மெயின் பிளேயர்ஸோட தான் போயிருக்காங்க. லைக் அந்த ஆமா, யாருமே பி டீம் இந்தியா எல்லாம் சொல்ல பி முடியாது, டீம் ஏ கூட எல்லாம் டீமே போல. இதான். அதான் அதான் நல்ல ஆஹ் நல்ல டீமோட தான் மெயின் டீம் மாதிரி தான் ஒரு 2 3 பிளேயர்ஸ் வந்து ஓகேவா, மற்றது எல்லாமே மெயின் பிளேயர்ஸ் தான். அதனால வந்து அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்து இன்னும் ஹையா இருக்கும். ஆமா, பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ ஓகே, தேங்க்ஸ் பார்ப்போம். ஃபார். இந்த வீடியோ இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது உங்கள் நான் அப்படின்ட்டு. ஓகே, இது சொல்லிட்டு போ, மெயினா சொல்லிட்டு போ. லைக் ஷேர் லைக் அண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிருங்க. பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை. பை.